ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி நெக்லைன் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒரு டைப் வந்துட்டு பைப்பிங் வச்சு யூஸ் பண்ணி நெக்லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு அப்படியே மடிச்சடிச்சு ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அந்த பைப்பிங் யூஸ் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும், ப்ராப்பர் மெத்தட் வந்து நான் நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மேலே ஐக்கான லிங்க் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ கிராஸ் பீஸ் வந்துட்டு நீட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அந்த லைன்லேயே நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். கிளாத் அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பைப்பிங் மடிச்சடிக்கும் போது உங்களுக்கு சுருக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பீசஸுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 இன்ச் கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 1.5 இன்ச் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நான் வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கிராஸ் பீஸோட அகலம் வந்துட்டு 1.5 இன்ச்சு. பிகினர்ஸ் நீங்கள் பைப்பிங் வச்சு பழகும்போது 1.5 இன்ச் கிளாத்தே கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கே இருக்கோம். நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸோட ரைட் சைடு வச்சுக்கோங்க. அனதர் கிராஸ் பீஸோட ராங் சைடு சேமாக வச்சு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் ஸ்டிச் பண்ணுறத கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிரும். ஸோ அந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. பிகினர்ஸ் வந்து டபுள் ஸ்டிச் போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுறோம் கிராஸ் பீஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிற எல்லா பீசஸையுமே ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நல்ல கிராஸில் ஜாயின் பண்ணலைனாலும் உங்களுக்கு பைப்பிங் வந்துட்டு நீட்டாக வராது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான சைடு ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ராங் சைடு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்களா, இல்லை ரைட் சைடு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணதில், அந்த இதை ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம நீட்டாக கிராஸ் பீஸ் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு. இதில் தான் நம்ம பைப்பிங் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் ப்ளவுஸோட நெக்லைனுக்கு. இதில் த்ரெட் பைப்பிங் அந்த மாதிரி வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு எண்டில் மடிச்சிருங்க. இப்படி ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் த்ரெட் யூஸ் பண்ணி எந்த லெவலில் ஃபினிஷிங் கொண்டு வர முடியுமோ அதே லெவல் ஃபினிஷிங் வந்துட்டு நம்ம கிளாத்லேயும் கொண்டு வரலாம். ஸோ கார்னரை வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 1/4 இன்ச்சில் நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஈவனான அளவில் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி பைப்பிங் திருப்பும்போது கொஞ்சம் சுருக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரே அளவாக நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. சும்மா அப்படியே லைட்டாக மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத்தோட ரைட் சைடு நம்ம இப்போ கிராஸ் பீஸ் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதோட ரைட் சைடு ரெண்டையும் சேமாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். நமக்கு பிசிறி இருக்குது, அதை கட் பண்ணி விட்டுறலாம் ஊக் பட்டி வச்சதில். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும்போது கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு அந்த ஒரு கைடு அளவு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ இந்த கைடு அளவு ஸ்டிச்சை நீங்கள் இந்த நெக்லைன் ஃபுல்லாமே கொடுத்துடுங்க. எக்காரணத்தை கொண்டும்
கிராஸ் பீஸையும் நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி கீழே ஸ்டிச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸ் கிளாத்தையுமே இழுத்து பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பைப்பிங் திருப்பும்போது உங்களுக்கு சுருக்கம் நிறையா வரும். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு என்னடா இது சுருக்கமாக வந்துகிட்டே இருக்குது, நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணாலும் இப்படி சுருக்கம் வருது, எப்படி வைக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட் வந்துடும். அப்போ நீங்கள் இந்த பைப்பிங் மெத்தடை ஃபாலோ பண்ணவே மாட்டீங்க. ஸோ எண்டில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அடித்து கெட்டி தையல் போட்டு எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பீஸை நெக்லைனில் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நல்லா அர்காட் கொடுத்துருங்க. நல்லா வளைவு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டோட வளைவு, பேக் வளைவு, அந்த வளைவான இடத்துலலாம் அர்காட் கொடுக்க மறந்துடாதீங்க. அர்காட் எப்போவுமே கிராஸ் லைனில் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாமே அர்காட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பணும் அதை. ஸோ திருப்பும்போது நீங்கள் அந்த பிசிறு ஃபஸ்ட் அடைச்சிங்க பார்த்தீங்களா, அதை லைட்டாக எடுத்து விட்டு திருப்புங்க. திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துடும் அதுவேவும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் எடுக்கும்போது உள்ளே விட்டு ஒரு மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் நல்லா நீட்டாக கிளியராக வந்து தெரியும். ஸோ ஸ்டிச்சஸ் எங்கே விழுகணும் அப்படின்னா ப்ளவுஸ் கிளாத்லேயும் விழுகக்கூடாது, அந்த நம்ம த்ரெட் பைப்பிங் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த பைப்பிங்லேயும் விழுகக்கூடாது. ஸோ நீட்டாக ரெண்டுக்கும் இடையில நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்பவுமே பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நெக்லைன் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கொஞ்சமாக பண்ணுங்கள். கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துட்டு அந்த கிடைக்கும். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துட்டு பண்ணுங்கள். இப்போ இழுத்து பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இழுத்து பிடிச்சாதான் உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்துட்டு தெரியும். பாருங்களேன், நல்லா நீட்டாக நமக்கு வந்துட்டு அந்த பைப்பிங் வந்துட்டு விழுகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். வளைவு இருக்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக வர மாதிரி தெரியும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா உள்ளே எடுத்து விட்டுருங்க. அதிகமாக வர இடத்துல இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈவனான அளவு வந்துட்டு கிடச்சிரும். ஒரு 2 ப்ளவுஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக தெரியும் பிகினர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் அ மினிட் டிப்டிங்கிறதுக்குள்ளாடி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே கற்றுக்கும்போது பொறுமையாக கற்றுக்கோங்க. மிஸ்டேக் வந்தது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு மிஸ்டேக் வந்துடுச்சு அப்படின்னா அந்த மெத்தடே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ தப்புகள் பண்ணாமல் நம்ம கரெக்டான இது வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பிரித்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ டைம் நீங்கள் பிரித்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு எண்டிங்கில் ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக வந்துடும். ஸோ ஒரு ப்ளவுஸில் நல்லா வரல அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ளவுஸ் உங்களுக்கு பண்ணுற ப்ளவுஸில் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் ப்ளவுஸில் கை வச்சிடாதீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ப்ளவுஸில், உங்கள் ஃபேமிலியில் பண்ணுற ப்ளவுஸில் இந்த மாதிரி பைப்பிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இல்லை நார்மலாக உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, லைனிங் கிளாத் வாங்கி யூஸ் பண்ணி சும்மா ஒரு நெக்லைன் ஒரு 5 நெக்கோட லென்த் வந்துட்டு 5 இன்ச்சுக்கு வச்சு ஒரு வளைவாக கட் பண்ணி அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு பழகுங்க. ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு நெக்லைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டு பண்ணுங்கள். எக்ஸஸாக கிளாத் இருந்தது அப்படின்னா இந்த பைப்பிங் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிங்க, உள்ளே தள்ளினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்துட்டு வெளியில் தெரியும். நல்லா நெக்லைனு. ஸோ அந்த ரெண்டு கிளாத்துக்கும் நடுவால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். சுருக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்துட்டு கிராஸ் பீஸோ இல்லை அட்டாச் பண்ணுறதோ நீங்கள் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு நீட்டாக வந்துட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி எடுத்து விட்டு பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வந்துட்டு பைப்பிங் வந்து உங்களுக்கு கிடச்சிரும்.
ஸோ நம்ம ப்ளவுஸோட எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த பைப்பிங் வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ ப்ளவுஸ் வந்துட்டு வேர் பண்ணும்போது இன்னுமே நல்லா எடுப்பாக வந்துட்டு தெரியும் இந்த பைப்பிங். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பெரியவங்க இந்த மாதிரி ஸ்டிச் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் வேர் பண்ணிக்கிடுவாங்க. பட் இந்த அம்மாமாருக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா உருட்டு பைப்பிங் வச்சு கொடுங்க அப்படின்னு நமக்கு கேட்கவே செய்கிறாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயினிங் அந்த சைடு இது போடுவோம் பார்த்திங்களா, அது வந்து லாஸ்ட்டில் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு பைப்பிங் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஆல்.